பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி மீதான 6 அவதூறு வழக்குகளுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வரின் பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கருத்து தெரிவித்ததாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 6 அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டன. இதனிடையே அவதூறு வழக்கின் சட்டப்பிரிவுகளை நீக்குவதற்கு உத்தரவிடக் கோரி கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றத்தில் சுப்பிரமணியன் சுவாமி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவருடைய கோரிக்கையை நிராகரித்தது. மேலும் வழக்கு தொடர்ந்த இடத்தில் உள்ள நீதிமன்றத்தை அணுகுமாறு உத்தரவிட்டது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுப்பிரமணியன் சுவாமி இன்று ஆஜராகி தன் மீது தொடரப்பட்ட 6 அவதூறு வழக்குகளை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி PN பிரகாஷ் சுப்பிரமணியன் சுவாமி மீதான 6 அவதூறு வழக்குகளுக்கும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் அவதூறு வழக்கு தொடர்பாக பதில் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். அரசாங்கத்தோட செலவில் பண்ணியிருக்கக்கூடாது. அதை எதிர்த்து நான் இன்றைக்கி ஹைகோர்ட்டில் வந்தேன். 6 பெட்டிஷன் மனு போட்டிருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போட்டிருந்த நான் இதுக்கு சவால் கொடுத்தேன், சேலஞ்ச் கொடுத்தேன். அதில் கோர்ட் உடனே அதை அட்மிட் பண்ணி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நோட்டீஸ் அனுப்பி அந்த 6 கேஸ் செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்கிற கேஸில் தடையை போட்டு என்னை கேட்ட வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கு மദ്രാஸ் ஹைகோர்ட்டு என்னோட நன்றி.